திருடனை பிடிக்கிறவன் பல பேர் மகா திருடன். எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு, நல்லதை கேட்க. அதான் ஒரு பேச்சுக்கு வந்து உட்காந்துட்டு நல்லதை கேட்கன்னு போட்டிருக்கிறதுனால நம்ம ஏதாவது நல்லதை கேட்டே ஆகணும் அப்படின்னு, இன்னொருத்தர் பேசுறத கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து திருவள்ளுவருடைய வார்த்தை தான் இது, எனைத்தானும் நல்லவை கேட்க அப்படின்னார். எப்படியாவது நல்லது கேளு, எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் நல்லது கேளு. உனக்கு என்னென்ன மாதிரி நல்லது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அத்தனையும் நீ கேளு. கேளுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு காதால கேளு, இன்னொன்னு அவர் சொல்றதை கேட்டு வாழ்க்கையில நட. நான் சொல்றபடி நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்போம் இல்ல. கேளுன்னா என்ன அர்த்தம்? வெறும் காதுல கேட்டுட்டு போறதில்ல, கேட்டபடி வாழ்க்கையில நட அப்படிங்கறத நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி திருவள்ளுவர் சொல்றாரு, எப்படியாவது நல்லதை கேட்டு தொலைங்கப்பா, நல்லது கேளு, எனைத்தானும் நல்லதை கேட்க. இப்ப நான் இப்படி ஆரம்பிக்கிறேன், ஒரு எளிய உதாரணத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். அது நல்லது நல்லது இல்லைங்கிறது இருக்கட்டும், சொல்றவன் யாரு யாரு இல்லைங்கிறது இருக்கட்டும், கூடுமான வரைக்கும் இன்னொருத்தர் ஒன்று சொல்லும் போது என்னன்னு ஒரு பேஷண்ட் ஹியரிங், இது மட்டும் ஒழுங்கா நாட்டில் வளர்ந்ததுன்னு வச்சுங்க, பஸ்ஸில் சண்டை இருக்காது, ரயிலில் சண்டை இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகமான கேஸ் இருக்காது, பல குடும்பங்கள்ல டைவர்ஸே இருக்காது. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு 5 நிமிஷம் ஒரு பேஷன்ஸ், ஒரு பொறுமையா கேட்கறது, அதாவது பொறுமையாக கேட்பதை பேஷண்ட் லிசனிங் சொல்றான். அதாவது வெறும் ஹியரிங் அல்ல, லிசனிங். லிசனிங் வேற, ஹியரிங் வேற. லிசனிங் சொன்னா கூர்ந்து கவனிக்கிறது, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது. ஒரு 2 நிமிஷம் கூட ஒருத்தர் சொன்னதை கேட்காம ஒருத்தர் படபடப்பா தீர்ப்பு சொல்ல தொடங்குனா, மறுத்து சொல்ல தொடங்குனா, வெறும் யுத்த கடமா தான் உலகம் இருக்குமே ஒழிய அந்த எந்த விதமான மனிதன் வாழ்வதற்குரிய வசதியும் இருக்காது. ஒரு நடந்த சம்பவம் ஒண்ணு, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர் பேச வந்தார். நான் இது மாதிரி இடத்துல அது என்ன பதவின்னு சொல்லி சிக்கல்ல மாட்டிக்க கூடாது, அதுதான் எந்த பதவின்னு சொல்லல. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல பேச வந்தார். அவருக்கு நேரம் ரொம்ப படபடப்பான நேரம், அவசரமா வந்து அவசரமா எங்கேயோ போகணும். அதனால தாவி ஓடி வந்தாரு. வந்த உடனே அந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் சொன்னார், சார் நிகழ்ச்சி இப்பதான் தொடங்கணும், முதல்ல வரவேற்புரை முடியட்டும், அதுக்கப்புறமா நாங்க வந்து இந்த குழந்தை பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பொருள் கொடுக்கணும், பரிசு. அந்த பரிசை உங்க கையால கொடுங்க, ஒரு 50 பிள்ளைங்க இருக்காங்க, கொடுத்துருங்க அவங்களுக்கு. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய தலைமை உரையை தொடங்குங்க. ஆனா நேரம் கிடையாது, நான் இங்க அதுக்காக வந்தேன், எனக்கு நேரமே இல்லைன்ற, நான் என்ன பேசி நான் பாட்டு பேசாம போயிட்டே இருப்பேன், நேரமும் இல்லை ஒன்றும் இல்லை. அவர் கூட மைக் கிட்ட வந்து கொடன்னு ஒரு பாட்டுக்கு பேசுறாரு, 40 நிமிஷம் பேசுறாரு. ஒருத்தரும் ரசிக்கல, ஒருத்தரும் கை தட்டல, ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. ஏறத்தாழ இங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருந்தாங்க. அப்பா எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் உயிர் ஊட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. ஆனா இதை சொல்லாம போயிருந்தா நான் தூங்க முடியாது. ஏங்கன்னா என்னன்னு எனக்கு தான் தெரியும். மனசுல ரசிக்கல, கைதட்டல, ஒண்ணுமே பண்ணல, எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருந்தோம். இந்த பெரிய பதவியில் இருக்கிறவருக்கு ஆத்திரம் தான் ஆத்திரம். அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்து ஒரு கேள்வி, அறிவு இருக்கா அவனுக்கு, என்ன பசங்களை வளர்த்து வச்சிருக்கிற, எவ்வளவு உயிரை விட்டு பேசுற, ஒருத்தர் கூட ரசிக்கல, ஒருத்தர் கூட கைதட்டல, ஒருத்தர் கூட பாராட்டு. சார் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், கொடுத்துட்டேன். பரிசுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் காது கேட்காது சார், காது கேட்கிற கருவி தான் பரிசு. அந்த காது கேட்கிற கருவியை கொடுத்து பிள்ளைங்கன்னா போட்டாதான் நீங்க என்ன பேசுறீங்கிறது தெரியுங்கிறதால பரிசு கொடுத்துட்டு பேசுமோன்னு சொன்னேன். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு காது கேட்கலங்கிறது முக்கியம் இல்லை, இந்த பதவியில இருந்தவருக்கு தான் காது கேட்கவே இல்லை அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய முக்கியம். காது கேட்காததால கேட்காதது தவறு இல்லை, காது கேட்கிறவன் கேட்காம இருக்கிறது அயோக்கியத்தனம். அந்த திருவள்ளுவர் சொல்றாரு, எனைத்தானும் நல்லதை கேட்க அப்படின்னார். எவ்வளவு முடியுமோ அவளை கேளுன்னார். வாரியார் மாதிரி பெரியவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, நமக்கு கண் இமை பாருங்க மேலையும் கீழையும் போய் வரும், இப்படி மூடுற மாதிரி திறக்கிற மாதிரி. ஆனா காது இருக்குல்ல, நமக்கு காதை அசைக்க முடியாது, விலங்குகளுக்கு முடியும். பசுவுக்கு காதை அசைக்கும், அதுக்கு தான் கோகர்ணம்னு பேரு. யானை காதை அசைக்கும், அதுக்கு கஜகர்ணம்னு பேரு. பெரிய முறை மாதிரி காதை யானை இப்படி அசைக்கும். பசு இருக்க அது தன்னுடைய காதை இப்படி அப்படி அசைக்கும். ஆழ்வார் பாட்டிலே வருது, செவியாட்ட இல்லாவே அப்படிங்கிறார். புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்டுட்டு கறவையும் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, பறவையும் கணங்கள், எது பறவையோட கணங்கள், செவியாட்ட இல்லாவேனர், காதை ஆட்டல் என்பர். விலங்குகளுக்கு இருக்கிற ஒரு வரப்பிரசாதம் காதை ஆட்டுறது. ஆனா மனுஷனுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் காதை ஆட்ட முடியாது.
இதுக்கு சொல்லிட்டு வாரியார் சொல்லுவார், ஏன் அப்படி கடவுள் படைச்சார் தெரியுமா? ஏன் இல்லாட்டி பேச்சுல ஆக்கிடுவான் பாருங்க. முக்கியமான இடத்துல ஆக்கிட்டு என்ன சொன்னீங்க கேட்கலையே அப்படின்னு நம்ம பிராணனை வாங்கிடுவாங்கப்பா. அதுக்கப்புறம் கடவுள் காதை ஆட்டாதபடி கேட்கிற மாதிரி வசதியா வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை, அது போய் காதுல பட்டு தாக்குன உடனே நல்ல விஷயம் காது வழியா கருத்துக்கு போகணும். காது நுழைவாயில், மூளைதான் அது வாழ வேண்டிய இடம், வாழ்க்கை அது எப்போதும் வளர வேண்டிய இடம். ஒரு கருத்து உள்ள போய் காது வழியா நுழைஞ்சு கருத்துக்கு போய் அது வாழ்க்கையில நடைமுறைக்கு வரணும். இல்லாட்டி திருவள்ளுவர் எழுதுவாரா, கற்க கற்றதுக்கு அடுத்தது நிற்க அப்படின்னார். நீ என்ன படிச்சியோ அதுபடி நடைமுறைப்படுத்துப்பா. அதை உலகத்தில் நீ நடைமுறைப்படுத்தினாதான் கல்வி பயனுடையதா மாறும். கற்க கற்ற வழி நிற்க அப்படின்னு ஒரு வார்த்தை போல. அதனால நல்ல கருத்துக்களை காதால கேட்பதற்கு பயன். அதுல இன்னொரு வார்த்தை சொன்னார், யாருக்கு கேட்கறது. நம்முடைய இயல்பு எப்படின்னா, நம்மளை விட வயசுல இல்ல கல்வியில ஏதாவது பெரியவங்களா இருந்தா அப்படின்னு நம்ம ஒரு மரியாதை வைப்போம். இப்ப அதுல வயசுலங்கிறத எடுத்துட்டோம். நம்மளை விட பெரிய வயசானவங்க அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் இப்ப கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடே இருக்கிறோம். இந்த வயசை பற்றி சும்மா உட்காந்துரு, துணை நீ ஏன் உயிர் எடுக்கிற அப்படிம்பாங்க. முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தது. ஏன்னா உன் வயசு எவ்வளவோ அவ்வளவு எனக்கு அனுபவம் அப்படின்னு மகன்கிட்ட ஆரம்பிப்பார். அப்பா உன் வயசு எவ்வளவோ அவ்வளவு எனக்கு அனுபவம், புரியுதா, சொல்றத கேளு அப்படிம்பார். வயசு கல்வி பெரியவங்க அப்படிதான் பார்த்து கேட்கணுங்கிறது இல்லை. இதுல ஒரு பெரிய புரட்சியை செய்த பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. என்ன சொல்றாரு, அவன் உன்னை விட சின்னவனா இருந்தாலும் கேளு, வயசுல குறைவா இருந்தாலும் கேளு, கல்வியில குறைவா இருந்தாலும் கேளு, அவருடைய எந்த பணத்துல குறைவா இருந்தாலும் கேளு, இதை விட ரொம்ப முக்கியம் பதவியில் குறைவாக இருந்தாலும் கேள், என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு பழகு, ரொம்ப நல்லது. ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. சார் நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? புஸ்தக விழால சொல்றேன் பாருங்க. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்றாரு, என்ன மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியல, அப்படியே கீழே போகுது அந்த பேஷண்டோட நிலைமை. அப்படியே கீழே போன போது திடீர்னு அவர் யோசிச்சுட்டு, என்ன இவனுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு கவலையில இருக்கிறார். அப்போ கூட இருந்த நர்ஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, நீங்க பெரிய டாக்டர் தான், நான் சாதாரண நர்ஸ் தான், ஆனாலும் நான் ஒன்று சொல்லட்டுமா, என்ன எனக்கு ஒரு டவுட்டு, இவருக்கு யாரோ ஸ்லோவா கொள்ற ஆர்சனிக் பாய்சன் கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. ஒரு நிமிஷம் டாக்டர் கோவம் வந்துருச்சு, என்ன நினைச்சிட்டு இருக்கிறது, நீ ஆக்சுவலா நர்ஸ், நான் யாரு, எவ்வளவு பெரிய டாக்டர், நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா, நீ என்ன பெருசா பேசுறீங்க, என்ன அர்த்தம்? சார் கோச்சுக்காரு, நீங்க ஆர்சனிக் பாய்சன் ஸ்லோவா கொல்லக்கூடியது கொடுத்தா இந்த சிம்டம் எல்லாம் வரும், அதன் மூலமா நீங்க என்ன கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது, நீங்க அதை கவுண்டர் பண்ணி பாருங்க, ஒருவேளை இவரை காப்பாற்ற முடியுமா, நம்ம காப்பாற்ற முடியும்னு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு அந்த டாக்டர் யோசிச்சுட்டு, ஓகே வாட் இஸ் ராங், லெட்ஸ் ட்ரை அப்படின்ட்டு அதை கவுண்டர் பண்ணக்கூடியதை கொடுத்து, சார் ஒரு 2 நாள்ல எழுதி உட்காந்துட்டார் சார், எந்திரிச்சிட்டார், நார்மல் ஆயிட்டாரு, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாரு. நர்ஸை கூப்பிட்டாரு, டாக்டர் நீ எதை வச்சு இப்படி சொன்ன, நீ எதை வச்சு இப்படி சொன்ன அப்படி. அந்த அம்மா சொன்ன பதில் உங்களுக்கு அதிசயமான ஒரு பதில், எனக்கு மர்ம நாவல் படிக்கிற பழக்கம் உண்டு சார், அந்த மர்ம நாவல்ல அப்படி ஒரு சீன் வந்தது. மர்ம நாவல்ல ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாம போற போது ஆர்சனிக் பாய்சன் கொடுத்திருந்ததை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். யாரு? அந்த ரைட்டர், அந்த எழுத்தாளர். அதை நான் படிச்சிருக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம், நம்ம நர்ஸ் நம்மளை விட கம்மியா படிச்சவன் நினைக்க கூடாது. நீ சிலபஸ் மட்டும் படிச்ச, அவ சிலபஸை தாண்டி படிச்சிருக்க. நீ சிலபஸையே எப்படி படிச்சியோ அது அதை விட பெரிய விஷயம். அவ படிச்ச நாவலை நல்ல உரிமையா படிச்சிருக்கிறா, அருமையா ஞாபகம் வச்சிருக்கிறா, சரியான டயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறா, நான் படிச்ச நாவல்ல இதே மாதிரிதான் சார் வந்தது அதனால சொன்னேன் அப்படின்னா. இது கற்பனையே கிடையாது சார். ருத்ரன் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய உளவியல் மருத்துவர் ருத்ரன், நம்ம பெருமைக்குரிய ஒரு மருத்துவர் ருத்ரன். அவர் ஒரு முறை சொன்னாரு, நான் ஜெயகாந்தன் கதையை விரும்பி படிப்பேன் அப்படின்னாரு. ருத்ரனை கேட்டாங்க, நீங்க சைக்காட்ரிஸ்ட், நீங்க எதுக்கு ஜெயகாந்தன் கதையை படிச்சு என்ன போகுது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தெரியுங்களா, என்கிட்ட வர்ற பேஷண்ட்டை எல்லாம் நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஜெயகாந்தன் நாவல்ல வர கேரக்டர்ஸை பார்த்தா போறோம், இந்த பேஷண்ட் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத என்னால ஸ்டடி பண்ண முடியுதுன்னு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஜெயகாந்தன் சைக்காட்ரியா படிச்சாரு இல்ல, ஆனா ஒரு மனுஷனை கவனிச்சு கணிச்சு அவனுடைய பிஹேவியரை எழுதி
அந்த பிஹேவியருக்கு பின்னால் இருக்கிற எமோஷன் என்ன, ரீசன் என்ன, இது ஒரு எழுத்தாளனா எழுதிட்டு போறாரு. யாரு? ஜெயகாந்தன். அத ருத்ரன் சொல்றாரு ஒரு மேடையில, நான் ஜெயகாந்தனுடைய நாவல்ல வர கேரக்டர்ஸை வச்சு என் பேஷண்ட்டை ஜட்ஜ் பண்ண முடியுது என்னால அப்படிங்கிற. அதனால யார் தேர்ந்து வருதுன்னு நம்ம முக்கியமே இல்லைங்க, அந்த விஷயத்தை மதிக்கிறதுக்கு பழகணும். இப்ப நான் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். இப்ப யாராவது ஒரு விஷயத்துல இதுல உங்க கருத்து என்னன்னு கேளுங்க, யாரும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? திருப்பி கேட்பான், சொன்னது யாருன்னு சொல்லு. ஏன்? ஒவ்வொருத்தர் கருத்துக்கும் ஒவ்வொரு பதில் இருக்குது. சொன்னவர் யாருங்கிறத பொறுத்து தான் என்னால பதில் சொல்ல முடியுமே ஒழிய, சொன்னவர் யாருன்னு தெரியாம சொல்லிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லைங்கிறாங்க. இது எப்படி சார் நியாயம்? ஒரு கருத்துனா அந்த கருத்துக்கு என்ன நியாயமோ அதுதானே ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு இது யார் சொன்னா அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா வேற பதிலா சொல்ல முடியும்? அவர் சொல்லியிருந்தா அதுக்கு இப்படி அர்த்தம், இவர் சொல்லியிருந்தா இப்படி அர்த்தம், அளவுடு அப்படிங்கிற. பெர்னாட் ஷா ஒரு முறை ஒருத்தரை பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? மிகச்சிறந்த மனிதர், மிக நல்லவர், மிகவும் பெருமைக்கு உரியவர். நான் எதனால் இதை சொல்லுகிறேன் என்றால், அவர் இறந்து விட்டதாக உறுதியாக செய்தி வந்திருக்கிறது, அதனால் இவற்றை சொல்லுகிறேன். ஏன்? அவரே பொழைச்சு வந்தா இதெல்லாம் பொருந்தாது. அவர் உயிரோட எழுச்சி வந்துட்டா இதெல்லாம் ஒண்ணுமே பொருந்தாது. செத்தவருக்கு வேற என்ன பண்ண முடியும்? நல்லவர்னு சொல்லித்தான் ஆகணும். அப்ப யாரு எந்த சூழ்நிலைன்னு சொல்றது கருத்து அல்ல. அது யாரா இருந்தாலும் இதான் என்னுடைய கருத்துன்னு சொல்றதுக்குரிய தைரியம் அந்த சொல்ல மனுஷன் மறக்காம கேட்கணும். பாரதிக்கு இருந்தது. மகாத்மா காந்தியை பார்க்க போறாரு. மகாத்மா காந்தி உட்கார்ந்து இருந்த பெட்டு அப்படியே கீழே தான் உட்கார்ந்து இருப்பாரு. நேரா போய் பாரதி சட்டாப்புனதுல உட்கார்ந்துட்டு, நான் மெரினால ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன், வரீங்களா? இன்னைக்கு சாயங்காலம் பேசணும். அவர் காந்தி சொன்னார், இன்னைக்கு வந்து திடீர்னு இப்ப கூப்பிடுறீங்க, வேணும்னா எனக்கு இன்னைக்கு வேற ஒரு பணி இருக்கு, நாளைக்கு நம்ம போடலாமாப்பா? வாய்ப்பு இருக்காம, நாளைக்கெல்லாம் கூட்டத்தை மாற்ற நமக்கு வழி இல்லை, நீர் இன்று வரவில்லை என்றால் வர வேண்டாம். யாரு? மகாத்மா காந்திக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் மகாத்மா காந்தி ராஜாஜி கிட்ட சொல்லிட்டு போனாரு, இவர் யாருன்னு கேட்கிறாரு. இவர் ஒரு மாபெரும் தமிழ் கவிஞர், காப்பாற்றப்பட வேண்டியவர். இந்த துணிவு, அந்த நேர்மை, இவர் காப்பாற்றப்பட வேண்டியவர். ஏன்? மகாத்மா காந்திக்கு பயப்பு இல்லை. அது யாரா இருந்தா நமக்கு என்ன? இவர் பெரிய மனுஷன் நினைச்சு பயந்து போறதோ பம்மிறதோ தேவையே இல்லைல்ல. சோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் திருவள்ளுவர். எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டுமே, நமக்கு என்ன? அவன் யாரையும் சொல்லிருக்கட்டுமே, இது விஷயம் சரியா தப்பா, நல்லதா நல்லது இல்லையா, கேட்கலாமா கேட்க கூடாதா, இப்படி கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறது தான் நல்லவை கேட்க. நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. என்னுடைய ரொம்ப பணிவன்பான வேண்டுதல். நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே சிந்திக்காதீங்க, கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்கிறதுக்கு தயவு செய்து